பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். பெருமதிப்பிற்கும் பேரன்புக்கும் உரிய என்னருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் ஜக்காத் முறையின் வரிசையிலே மூன்றாவதாக கூட்டு ஜக்காத் கொடுக்கின்ற காரணத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, கூட்டு ஜக்காத்து கடமையா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். திருக்குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது சூரத்து தௌபாவிலே இந்த வசனம் வருகிறது. இன்னம ஸதுகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி. இந்த கட்டாய தர்மங்களான இந்த ஜக்காத் இருக்கிறதே, இது ஏழை எளியவர்களுக்குரியது, வறியவர்களுக்குரியது, மிகவும் வறியவர்கள். பிறகு யார் அதற்காக அந்த ஜக்காத் வசூலிக்கும் கூட்டமைப்பிலே அதிகாரிகளாக இருந்து இவற்றையெல்லாம் வசூலிக்கிறார்களோ, அந்த ஜக்காத் வசூலிக்கும் அமைப்பிலே பணியாற்றுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த ஜக்காத் உரியது. 8 பெயரை சொல்கிறாங்க. 8 பேர். இந்த 8 பேருக்கு இந்த ஜக்காத் உண்டு என்று சொல்கிறார். அதிலே மூன்றாவதாக யார் இந்த ஜக்காத்தை வசூலிப்பதற்காக நியமிக்கப்பட்டு அதற்காக பணிபுரிகிறார்களோ, ஜக்காத்தை வசூலிப்பது, அதற்கான கணக்கை வைப்பது, கணக்கை மெயின்டைன் செய்வது, பிறகு அது யார் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதையும் பதிவு செய்வது, இப்படி இந்த விஷயங்களை எல்லாம் யார் செய்கிறார்களோ அந்த பணியாளர்கள், ஜக்காத் பணியாளர்கள், இவர்களுக்கும் அந்த ஜக்காத் உரியது என்று சொல்கிறார். இந்த இடத்திலே தான் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜக்காத் தனி மனிதர்கள் கொடுத்துவிட்டால், தனித்தனியாக கொடுத்துவிட்டால் போதும் என்று இருந்தால், ஜக்காத் வசூலிப்பவர்களுக்கும் இந்த ஜக்காத் உரியது என்று ஏன் சொல்லியிருக்க வேண்டும்? இறைவன் ஏன் அதை சொல்லுகிறார்? சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே ஜக்காத் என்பது ஒரு கூட்டான ஒரு கடமை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே நாயகம் அவர்கள் மதீனாவிலே உருவாக்கிய அந்த அரசமைப்பிலே, அந்த ஆட்சியிலே அவர்கள் ஜக்காத் வசூலிப்பவர்களை அனுப்பி ஜக்காத் வசூலித்து வந்தார்கள் முஸ்லிம் செல்வந்தர்களிடத்திலே. இந்த நேரத்தில் ஒன்றை நான் நினைவு கூற விரும்புகிறேன். சாலபா என்று ஒரு நபித்தோழர், இந்த நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, நபியே, எனக்கு நிறைய செல்வம் வர வேண்டும் என்று துவா செய்யுங்கள், நான் மிகவும் ஏழ்மையில் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது நாயகம் அவர்கள், வேண்டாமே, உங்களுக்கு மறுமைக்காக நான் துவா செய்கிறேனே என்று சொன்ன பொழுது, இல்லை இல்லை, நீங்கள் இந்த பணம் எனக்கு மிகவும் அவசியம், நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பிரார்த்தனையின் பொருட்டாக அவருக்கு ஏராளமான விருத்தி அவருடைய வியாபாரத்திலே கிடைத்தது. செல்வ வளம் வியாபாரத்திலே விருத்தி கிடைக்க வியாபாரத்திலேயே அவர் மூழ்கி போய்விட்டார். தொழுகைக்கு வருவதையும் குறைத்துக் கொண்டு விட்டார். ஆடு மாடு ஒட்டகங்கள் என்று ஏராளமான கால்நடைகள் பரவி அவற்றை விற்பதற்கு அவர் ஆரம்பித்த பொழுது, மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலே, நபி பள்ளி வாசலுக்கு பக்கத்திலே நமக்கு அதற்கு நேரம் இல்லை என்று ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவே போய்விட்டார். தொழுகைக்கு வருவதையும் குறைத்துக் கொண்டார், ஜமாத் தொழுகைக்கு. பிறகு எந்த அளவுக்கு ஆனது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே ஒருவர் ஜக்காத்தை வசூலிப்பதற்கு ஒருவரை நாயகம் அவர்கள் அனுப்புகிறார்கள். போய் சாலபாவிடத்திலிருந்து ஏராளமான செல்வங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறாரே, அவரிடத்திலிருந்து ஜக்காத் வாங்கி வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர், நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஏராளமான பணம் சம்பாதித்தால் அவருடைய இதயம் அப்படியே இறுகி கல்லாகிவிட்டது. செல்வத்தின் மீதான அந்த பேராசை, அதன் மீதான பற்று அதிகரித்து விட்டது, மோகம். அதனால் செல்வத்தை அவர் இழப்பதற்கு தயாராகிறது. யார் செல்வத்தை இழக்கிறார்களோ அவர்களுக்கு ஜக்காத் அவருடைய உள்ளத்தை கஞ்சத்தனத்திலிருந்து தூய்மைப்படுத்துகிறது. திருக்குரான் சொல்கிறது, யார் தன்னுடைய உள்ளத்தின் கஞ்சத்தனத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டானோ அவன் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டான் என்று திருக்குரான் கூறுகிறது. அந்த உள்ளத்தின் உலோபித்தனம், நெஞ்சத்தின் கஞ்சத்தனம் இருக்கிறதே, அதிலிருந்து காப்பாற்றக்கூடியதாகவும் இந்த ஜக்காத் இருந்து கொண்டிருக்கிறது. பிறகு என்ன ஆயிற்று என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருத்தம் ஏற்பட்டது. பாருங்கள், நாம் பிரார்த்தனை செய்து இவ்வளவு பெரிய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இதிலிருந்து சிறிதளவு எல்லாம் ஒரு கணக்கு இருக்கிறது. இத்தனை 40 ஒட்டகைக்கு இந்த வயதில் உள்ள ஒட்டகத்தை கொடுக்க வேண்டும்,
இத்தனை ஆடுகளுக்கு இந்த மாதிரி வயதில் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி தான் மாட்டிலும் இதை கொடுக்க மாட்டேன் என்கிறாரே, இவ்வளவு பெரும்பரம் சம்பாதித்ததினாலும் என்று வருத்தம் ஏற்பட்டு விடுகிறது. பிறகு அவர்களும் மனம் திருந்தி மீண்டும் அவர் வந்து கேட்கிறார், நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது நபி நாயகம் அவர்கள், இல்லை, உங்களுடைய சக்காத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் அதனுடைய கருத்தை தான் நாயகம் அவர்கள் சொல்லவில்லை என்றாலும் நன்றி மறந்து போன காரணத்தால் நாயகம் அவர்களுக்கு இறைவனுக்கே நன்றி மறந்தார் என்ற காரணத்தால் இறைவன் தானே கொடுத்தான். அவனுடைய செல்வத்திலிருந்து சிறிது ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு, கடமையான ஒரு வணக்கத்தை செய்வதற்கு, செல்வத்தாலான வணக்கத்தை செய்வதற்கு அவருக்கு என்ன கஷ்டம், என்ன சிரமம் என்றால் அந்த ஆதங்கத்தால் இது மற்றவர்களுக்கும் ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாயகம் அவர்கள் அந்த ஜக்காத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே வந்தார்கள் நபிகள் நாயகத்திற்கு பிறகு. அவர்களும் என்ன சொல்லிவிட்டார்கள், சகலபாவிடத்திலே வசூல் செய்யாதீர்கள். அவர் வந்து கேட்டார், அப்போது நீங்க வாங்கிக்கிறீங்களா என்று. நாயகமே அல்லாஹ்வின் தூதரே ஒத்துக்கொள்ளாத ஒரு ஜக்காத்தை நான் வாங்க மாட்டேன் சொல்லிவிடுகிறார். அதே போல உமர் ரலியல்லாஹு காலத்தில் வந்து கேட்கிறார், அவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரும் அவருடைய வழக்கரமாக இருந்த உற்றத்தோழர் அபூபக்கர் சித்திக் எனக்கு முன்னாலே இருந்த ஆட்சியாளர், அவர் 2 பேருமே அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லும்போது நான் எப்படி இந்த ஜக்காத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், வேண்டாம் என்று சொல்லுகிறார். இப்படியே தொடர்கிறது. எல்லா ஹலீஃபாக்களுமே வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். எல்லா ஆட்சியாளர்களுமே, இஸ்லாமிய குடியரசுத் தலைவர். இந்த அளவுக்கு ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஏன் இந்த ஜக்காத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்று நாம் பார்க்க வேண்டும். பாருங்க, 4வதாக யார், முஅல்லஃபத்தி குலூபு, இஸ்லாத்தை புதிதாக ஏற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு பல துன்பங்கள் இருக்கலாம். அவருடைய உள்ளங்களை பாசப்பிணைத்துக்கு நேசத்திற்கு கொண்டு வர வேண்டும். அவர் நேசப்பிணைப்பை பாசப்பிணைப்பை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கும் இந்த ஜக்காத்திலிருந்து நீங்கள் தரலாம். இந்த 8 பேர்கள் 4ஆம் முறை அடிமைகளை விடுவிப்பதற்கும். இப்போ இன்னைக்கு யார் அடிமைகளை விடுவிக்கிறது? இன்னைக்கு தான் அடிமை முறையே இஸ்லாம் ஒழித்து விட்டதே தன்னுடைய போதனைகளால். என்றால் இன்றைக்கு அடிமைகள் இல்லாவிட்டாலும் பல பேர் சிறை கொட்டடிகளிலே அடைப்பட்டு கிடக்கிறார்கள். நல்லவர்கள் கூட அடைப்பட்டு கிடக்கிறார்கள் பொய்யான குற்றச்சாட்டின் பேரிலே. அவர்களுக்கு அபராத தொகை செலுத்தினால் அவர்களை வெளியே கொண்டு வர முடியும். அல்லது ஒரு நல்ல வழக்கறிஞரை வைத்து நாம் வழக்கை நடத்தினால் அவர்களை வெளியே கொண்டு வர முடியும் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த பணத்தை செலவு செய்யலாம். அதை போலவே இந்த சக்காத்துடைய பணத்தை இன்னொன்றும் இருக்கிறது. இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஒத்துழைமை கூலிகள், பந்துவா மஸ்தூர் என்று சொல்வார்கள். ஒத்துழைமைகளாக கல்லுடைக்கும் ஃபேக்டரிகளும் இன்னும் மோசமான குவாரிகளிலும் பயங்கரமான, அதாவது விலைக்கு வாங்கிக் கொள்வார்கள் அந்த முதலாளிகள். அவர்களை அடிமையாகவே நடத்துவார்கள். இந்த கொத்தடிமை முறையை ஒழித்து கட்டுவதற்கும் கூட இந்த பணத்தை இப்பொழுது செலவு செய்யலாம் இந்த காலத்திலே. அதற்கடுத்து ஹாரிமி, கடனாளிகள். கடன் என்கிற ஒரு மனிதனை இன்றைக்கு கடன் கொடுத்தவர்கள் தான் கலங்குகிறார்கள். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொல்கிறோம், நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே வருகிறது. ஆனால் இன்றைக்கும் கூட கடனின் காரணமாக மனம் கலங்குகின்ற கடனாளிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏராளமான பேர். சில பேர் கடன் தொல்லை தாங்க முடியாமல், எத்தனை பேர் கடன் சுமை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். நாம் பார்க்கவில்லை நம்முடைய பத்திரிகைகளே, அன்றாட பத்திரிகைகளே, தினச்செய்தித்தாள்களிலே நான் இவற்றை பார்க்கிறேன். எனவே அப்படிப்பட்டவர்களை கடன் சுமையிலிருந்து விடுவிப்பதற்கு கூட இந்த ஜக்காத் பணத்தை பயன்படுத்தலாம். இன்னும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே இறை மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கு தேவையான ஊடகங்கள், அதற்காக செலவு செய்யலாம். இறை மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்களே, அவர்களுக்காக செலவு செய்யலாம். இப்படி இந்த ஃபீ சபீலில்லாஹ் என்பது இருக்கிறதே, இது மிகவும் பறந்து விரிந்த கருத்தை கொண்டது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாத்திற்காக அல்லாஹ்வின் பாதையிலே மக்கள் பணியாற்றக்கூடியவர்கள், மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று அறிஞர் அண்ணா சொன்னார். உண்மை இஸ்லாமும் அதைத்தான் சொல்லுகிறது. மக்கள் தொண்டுதான் இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு. எனவே அந்த மக்கள் தொண்டில ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்காகவும் செலவு செய்யலாம். இது அல்லாஹ்வின் பாதை. வப்னி சபீல், வழிப்போக்கர்களுக்காக. இந்த வழிப்போக்கர்கள் யாரு? நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு கூட ஒரு பெரிய பணக்காரனாக இருப்பான்,
இன்றைக்கு இந்த டூரிஸ்ட் செக்கெல்லாம் வந்து விட்டது. இன்றைக்கு எல்லா இடங்களிலும் லாட்ஜுகள் போர்டிங் வந்துவிட்டன. இன்றைக்கு எங்கும் வந்து ஒரு இடத்தை போய் நிற்க தேவையில்லை சாப்பாட்டுக்காக. அந்த காலத்திலே வழிப்போக்கர்கள் சாப்பாட்டுக்காக அந்த ஊர் மக்களை, எந்த ஊர் வழியாக கடந்து செல்கிறார்களோ அந்த ஊர் மக்களை நம்பித்தான் இருக்க வேண்டியிருந்தது, தங்குவதற்கும் சரி சாப்பிடுவதற்கும் சரி. இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது நிறைய உணவகங்கள் வந்து விட்டன, தங்கி இருக்கக்கூடிய இளவிலே தங்கும் விடுதிகளும் வந்து விட்டன, தங்கி செல்லக்கூடியவை விடுதிகள். அதை போலவே டூரிஸ்ட் செக் வந்துவிட்டு எல்லாம் வந்து விட்டது. இருந்தாலும் கூட சமயங்களிலே இந்த வழிப்போக்காக வரக்கூடிய ஒரு செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்கள் எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு கையெழு நிலைக்கு ஆளாகி போவதை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்திலே அவர்களுக்கு உதவலாம் இப்னு சபி. அதுக்கடுத்து பிளாட்பாரங்களிலே இருப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களையும் இப்னு சபிலாம் பாதையின் மைந்தன், அவர்களையும் வழிப்போக்கர்களாக எடுத்துக்கொள்ளலாம். பிளாட்பாரத்தில் தங்கள் வாழ்க்கையை கழிக்க வேண்டிய நிர்பந்த நிலைக்கு ஆளான அந்த மிகவும் வறிய நிலையில் உள்ளவர்கள், வீடு வசதி எதுவுமே இல்லாதவர்கள், இவர்களுக்காகவும் செலவு செய்யலாம். அதை போலவே ஊர் விட்டு ஊர் வந்து படிப்பதற்காக என்று இருக்கிறார்களே இந்த இளைஞர்கள், படிப்பாளிகள், இவர்களுக்காகவும் செலவு செய்யலாம். இதெல்லாம் வந்து இந்த இப்னு சபீலிலே வந்துவிடும். இப்படி 8 பேர். முதலிய ஃபுகரா வல் மசாகின், அதற்கு நான் விளக்கம் சொல்லவில்லை. ஃபுகரா என்று சொன்னால் என்ன அப்படின்னா, ஏதோ சம்பாதிப்பார்கள், ஆனால் அவருடைய அந்த சம்பாதனை, அவருடைய வாழ்க்கை, எல்லா அவருடைய செலவுகளுக்கெல்லாம் போதுமானதாக இருக்காது. இப்படிப்பட்டவர்கள் பட்டீர்கள், தேவையுடையவர்கள் அர்த்தம். மசாகின் என்றால் யார்? எந்த சம்பாதனையும் இல்லாதவர்கள், எதையுமே செய்ய முடியாதவர்கள், இப்படிப்பட்டவர்கள். இவர்களுக்கும் செய்யலாம். அதை போல பாருங்க, ஹேண்டிகேப்டா இருந்தால் அவர்களுக்கு செய்வது அல்லாஹ்வின் பாதைகளை செய்யக்கூடிய ஒரு செலவாக அது வந்துவிடும். உணவுற்றோர், மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்கிறார்களே அவர்கள், அவர்களுக்கும் செலவு செய்யலாம். அனாதைகளுக்கு செலவு செய்யலாம், அதுவும் அல்லாஹ்வின் பாதைகளே என்று வந்துவிடும். இப்படி அல்லாஹ்வின் பாதைகளே என்று சொல்லும் பொழுது எல்லா நல்ல காரியங்களையும் அது அடக்கிக் கொள்கிறது. இதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் பாருங்க. ஏழைகள், ஒன்றுமில்லாத வறியவர்கள், அந்த ஜக்காத்தை வசூலித்து அதை கணக்கை எழுதி அதை மக்களுக்கு விநியோகிப்பவர்கள் அதிகாரிகள், அதற்கடுத்து தங்கள் எவருடைய உள்ளத்தை நாம் நேசப்படுத்த வேண்டுமோ, பாசப்பிணைப்பை நேசப்பிணைப்பை ஏற்படுத்த வேண்டுமோ அப்படிப்பட்ட புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள், அதற்கு ரிகாப், அடிமைகளுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். இந்த காலத்து அடிமைகள் இல்லை என்றால் இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் செலவு செய்யலாம். அதே பிறகு கடனாளிகள், பிறகு அல்லாஹ்வின் பாதை மொத்தம், அதற்கடுத்து இப்னு சபி, அதாவது வழிப்போக்கர்கள், இப்படி 8 வகையினர் இவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும். இது ஃபரீலத்தம் மின் அல்லாஹ். இந்த 8 வகையினரை தவிர வேறு யாருக்கும் செலவு செய்யக்கூடாது. இது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து கட்டாய கடமையாக. வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், இறைவன் இருக்கிறானே அவன் நன்கறிந்தவன், ஞானம் மிக்கவன். இந்த மனித சமுதாயத்தை நல்ல விதமாக எப்படி பொருளாதார ரீதியிலே உயர்த்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை அவன் நன்கறிந்தவன். அதை எப்படி மதிநுட்பத்தோடு செயல்படுத்த வேண்டும் என்பதையும் அவன் அறிந்திருக்கிறான் என்றுதான் என்னுடைய கருத்து. அலீமுன் ஹக்கீம். எனவே இந்த வசனத்துக்கான விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்ட பின்னால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியிலே நாம் இந்த ஜக்காத்தின், கூட்டு ஜக்காத்தின் நற்பலன்களை பற்றி நாம் பார்ப்போம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே.